உணவும் சிறப்பிங்கே மக்களின் உணர்வும் உயர்விங்கே கொண்டாடும் கணமும் வீரத்தனமும் ஒன்றாய் இருக்க பாசத்தில் உயர்ந்தவராய் உபசரிப்பில் உன்னதமானவராய் வரலாறு போற்றும் தமிழ் வளர்த்த நகரமாய் எங்கள் மதுரை. கைஸ், நம்ம எங்கே வரணும்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்தாச்சு. ஃப்ரீடம் ரைடர்ஸ். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Swashbuckling in Experts, and this is Raja. Today actually we are in the highway of Madurai. எங்கே போகிறோம் என்னங்கிறத வாங்க நம்ம பைக் ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசலாம். கைஸ், ஆக்சுவலாக டுடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரைட் தான். ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் சண்டே எப்போயுமே வந்து ரைட் போயிட்டுருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக லாஸ்ட் வீக்கெண்டில் வந்து போக முடியல. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்துட்டனால ஸோ அட்டெண்ட் தட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போக முடியல. ஸோ சண்டே ஒன்ஸ் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நிறையா விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் அதையும் உங்ககிட்ட வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ரிவீல் பண்ண முடியுது. அதர் தன் தட் சும்மா ஏனோ தானோன்னு போன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பண்ண முடியல. வெரி சாரி கைஸ். ஸோ முடிஞ்சளவு என்னோடய மெயின் டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் 2 வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் டார்கெட்டு. டுடே எதுக்கு இந்த vlog அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரைடிங் க்ளவுஸ் வாங்கலாங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி ரைடிங் க்ளவுஸ் இருக்கே, என்னடா ரைடிங் க்ளவுஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணலாம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ரைடிங் க்ளவுஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மல் க்ளவுஸ் தான். இன்னொரு ரைடிங் க்ளவுஸ் வந்து செமி கான்ட்லெட் க்ளவுஸ் இருக்குது. அந்த செமி கான்ட்லெட் க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஐ பாட் இட் ஃப்ரம் மோட்டோவியர். அது வந்து ஒரு லாங் ரைடுக்கு போகிறதுக்கு பயங்கர ஆப்டாக இருக்குது அந்த க்ளவுஸ் வந்து. பட் அதர் தன் தட் இப்போ நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு. அதனால தான் வாட் ஐ தாட், ஒரு சின்ன க்ளவுஸ், ஒரு பேசிக் லெவல் க்ளவுஸ். ப்ரோ பைக்கர் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை விட நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டட்ஸில் ஏதாவது க்ளவுஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டட்ஸில் ஆல்ரெடி நான் க்ளவுஸ் இருந்த மாதிரி பார்த்தேன். ஸோ நான் மதுரையில் வந்து ஒரு 2-3 அக்சசரி ஷாப் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு நான் பார்த்து நினச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா, காலவாசலில் ஒரு அக்சசரிஸ் ஷாப் இருக்குது. ஃபுல்லாக ஹெல்மெட் பொட்டிக் மாதிரி அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே நான் ஸ்டட்ஸோட க்ளவுஸ் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் அங்கே நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு யோசனையில் தான். ஓகே, ஸோ இன்றைக்கி வாட் எவர் இட் இஸ், இன்றைக்கி நம்ம மதுரைக்கு போகிறோம். அப்படியே வந்து அங்கேயுமே வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் இன்கேஸ் இருந்ததுன்னா. ஸோ கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு தான் நினச்சி போயிட்டுருக்கேன் கைஸ். இன்றைக்கி கிளைமேட் வேறு லெவலாக இருக்குது. காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த ஆடி வந்துட்டாலே அவ்வளோதான். ஆடி காற்று அம்மியை தூக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் நம்மளும் தூக்கிடும் போல் இருக்குது. அந்தளவுக்கு காற்று கொடூரமாக அடிக்குது. வண்டி ஓட்டவே முடியல, அப்படியே உலட்டுது வண்டியவே. ஸோ அந்த ஷாப் நேம் வந்து ஃப்ரீடம் ரைடர்ஸ். ஆமாம், என் காலவாசல் கரெக்டாக அந்த சிக்னல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப் இருக்குது. அங்கே தான் ஓகே ஜஸ்ட் விசிட் பண்ணி ஒரு சின்ன க்ளவுஸ் மட்டும் வாங்கலாம்னு நினச்சேன். என்னடா அந்த க்ளவுஸ் போட்டிருக்கே ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து பேக் சைடு காட்டலை. செம கேவலமாக இருக்குது. அப்படியே கிழிஞ்சி யூஸ் பண்ணவே முடியாத லெவலுக்கு தான் இருக்குது. பட் நான் ஓகே, நம்ம ஷார்ட்டாக தானே போகிறோம் அப்படிங்கிறனால நான் மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி என்னோடய பையனோட பர்த்டே, 2nd பர்த்டே. ஸோ அவனோட நேம் வந்து தரணீஷ். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அவனுக்கு கண்டிப்பாக தேவை. எல்லோரும் ப்ளெஸ் பண்ணுங்கள். ஸோ பயங்கர ஆட்டம் போடுவாங்க. அவங்ககிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிளை வச்சு என்ன ஆட்டம் போடுவான்னு நினைக்கிறீங்க? ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோ கிளிப்பிங்கும் நான் லாஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணுறேன். மதுரைக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம. வைகை ரிவர், இந்த பிரிட்ஜ் மேலே தான் ஏற போகிறோம். தண்ணி பரவாயில்ல, நல்லா ஓடுது. கைஸ், ஃபஸ்ட்டு மதுரையில் லாக் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக மக்களோட கூட்டம் எங்கே பார்த்தாலும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியாது இல்லை, தூங்கா நகரமாகிய மதுரை.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் காட்டுது ஃப்ரீடம் ரைடர்ஸ். ஸோ அதை தாண்டி அப்படியே நம்ம வந்து வாங்குறத வாங்கிட்டு ஸோ வி ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டு லீவ் ஃப்ரம் மதுரை. ஆக்சுவலாக இங்கே நேவிகேஷனும் போட்டிருக்கேன், ஃபோன்லேயும் மேப்போட லொக்கேஷனும் போட்டிருக்கேன். ஏன்னா நேவிகேஷன் வச்சு போகிறது வந்து கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக அதில் பழகணும். இதுக்கு இந்த சைடு வந்தானுங்க சம்மந்தமே இல்லாமல். பஸ்ஸுக்கு பின்னாடி 4-5 ஆட்டோ வேறு நிற்கிது. இது அந்த சைடு ரோடு, அந்த சைடு நல்லா தானே இருக்குது ரோடு. இந்த கார்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அடப்பாவிகளா, என்ன தான் ரோடு என்ன தான் சிக்னல் போட்டாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து யாருமே ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க போல் இருக்குது. ஏன்னா அந்த பிரிட்ஜு போட்டதே பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஜங்ஷன் வரும். தேனி காலவாசல் கரெக்டாக அந்த காலவாசல் சிக்னல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே பயங்கர க்ரௌடாகும். பட் இந்த சிக்னல் போட்டதுலேருந்து ஓரளவு பரவாயில்ல. டுவர்ட்ஸ் விருதுநகர் திருநெல்வேலி போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து அந்த சிக்னலில் மாட்டாமல் இந்த பிரிட்ஜில் ஏறி நம்ம மாட்டில் போயிடலாம். ஃபுல்லாக ஹெல்மெட்ஸ் இந்த சைடு இருக்குது. அந்த போர்ஷனில் தான் நம்ம போய் க்ளவுஸ் வாங்க போகிறோம். ஸோ உள்ள ஆல்ரெடி வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க. சின்ன ப்ளேஸாக தான் இருக்கும். 2 பேர்னாலே ரொம்ப அடைஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும். அதான் நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் ஹெல்மெட்லாம் வேறு லெவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணணும் ஹெல்மெட்ஸ் எல்லாத்தையும். நம்ம க்ளவுஸ் வாங்க மொத்தம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கைஸ் இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு நம்மளுடைய செக்ஷனுக்கு. ஸோ ஒரு சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேங்க் பேக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இவங்க வந்து ரைனாக்ஸ் கூட தான் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரைனாக்ஸோட பிராண்ட் தான் என்டையராக டேங்க் பேக், ரைடிங் கியர்ஸ், ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்து. நான் ஆல்ரெடி வந்து க்ளவுஸ் வந்து என்கிட்ட வந்து ஒரு நல்ல க்ளவுஸ் இருக்குது. ஸோ செமிகாண்டக்டர் க்ளவுஸ் இருக்கிறனால ஒரு சும்மா வந்து ஷார்ட் ரைட்க்கு போகிற மாதிரியான க்ளவுஸ், டெய்லி யூசேஜ்க்கு போகிற மாதிரியான க்ளவுஸ் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேகா. இந்த மாடல் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பிளாக் அண்ட் ரெட் தான் நான் வந்து ரொம்ப தேடினேன். பட் பரவாயில்ல, பைக்கும் பிளாக் அண்ட் ரெட் அப்படிங்கிறனால தேடினேன்னா அப்படி உங்ககிட்ட வந்து இந்த சைஸ் ஒன்று தான் அவைலபிளாக இருக்குது. அதை விட்டால் ஸ்டீல் பேட்டில் இருக்குது. பிளாக் அண்ட் ரெட்டு தான் இது. பட் ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரே சைஸ் தான் சொல்லிட்டாங்க. ஸ்டீல் பேட்லேயும் இன்னொரு கலர் இருக்குது, பிளாக் கலர். ஓகே ஃபைன் அப்படிங்கிறனால நம்ம வேகா பிராண்டே நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 600 சொன்னாங்க. இப்போலாம் ப்ரோ பைக்கர்ஸ் அதெல்லாம் வரதில்லை. ஸ்டார்டிங் ரேஞ்ச் க்ளவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நம்ம இந்த க்ளவுஸே சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ டாப் பாக்ஸ் வச்சுருக்காங்க. எக்ஸ்பல்ஸோட சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க. மெயின் ஸ்டாண்ட் நார்மலாக பைக்கு கிடையாது, அதுவும் இருக்குதுன்னு சொன்னாங்க. லக்கேஜ் கேரியர், டாப் ரேக் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வாங்கணும். ஸோ எடுத்த உடனே ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது நம்மளால். ஹே காய்ஸ், ஐ எம் ஜஸ்ட் லீவிங் மதுரை. க்ளவுஸ் வாங்கியாச்சு. ஸோ என்ன பர்பஸ்க்காக போயிருந்தோமோ ஸோ அஃபிஷியலாகவும் சக்ஸஸ். அண்ட் தென் நம்மளுடைய ரைடிங் பர்பஸாக ஒரு சில இது நினச்சிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நல்லா இருக்குங்க க்ளவுஸ். அப்படியே ப்ரோ பைக்கரோட டிட்டோ. நம்ம ப்ரோ பைக்கர் வந்து இப்போ வந்து வர்றதில்லைன்னு சொன்னாங்க. அது ப்ரோ பைக்கர் ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா அது சைனீஸ் பிராண்டு, ரொம்ப ப்ரொடக்ஷன் கம்மி ஆகிடுச்சு. இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா இந்தியன் பிராண்ட்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. லைக் ஸ்டீல் பேர்டு இருக்குது, ஸ்டட்ஸ் இருக்குது, வேகா இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ்லி வந்து அவங்கக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி க்ளவுஸில் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இந்த டைம் முதற்கொண்டு க்ளவுஸ் முதற்கொண்டு அவங்க உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க அந்த ப்ரொடக்ஷன்லேயுமே. பட் நல்லா இருக்குது, குவாலிட்டி வைஸ் சூப்பருங்க. போதும். ஆக்சுவலாக நான் லாங் ரைட்க்குரிய க்ளவுஸ் ஆல்ரெடி இருக்குங்கிறனால எனக்கு இந்த ஷார்ட் ரைட்க்கு இந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கும் அடிக்கடி க்ளவுஸை கலட்டி மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்கிறனால தான். ஸோ ஐ ப்ரிஃபர் தீஸ் டைப் ஆஃப் க்ளவுஸ். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சேஃப்டி வைஸும் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரேட் கம்மி, அதனால் வந்து சேஃப்டியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி வியூவை பாருங்கள் காய்ஸ், வேறு லெவலாக இருக்குது. போ வெறித்தனங்க. கவரிங் ஆல் தி ப்ரொடக்ஷன். என்னென்னா அந்த மாதிரி வந்து பாம் ப்ரொடக்ஷன் 2 ஹேண்ட்லேயுமே இருக்குது.
ப்ளஸ் கிரிப்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாட்டட் இது கொடுத்துருக்காங்க, நல்லா கிரிப்னஸ்ஸாக. அப்படின்னா தான் நம்ம ஆக்சலரேஷன் கூட்டுறதுக்கு கிரிப்பு கிடைக்கும்னு சொல்லி இந்த மாதிரியான சின்ன சின்ன டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து கிரிப்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் நம்மளோட ஃபிங்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக ஃபிங்கர் ப்ரொடக்ஷன் தான், நல்லாயிருக்கு. இதுவுமே வந்து சேஃப்டி தான். ப்ளஸ் நக்கிள் கார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செம்ம சேஃப்டியாக இருக்குது. ஈவன் பிராண்ட் வேகா அப்படிங்கிற பிராண்டு அந்த லோகோவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைன், போதுமான லெவலுக்கு இருக்குது. என்னென்னா கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃப்டி வைஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அந்த இயர் ஆஃப் யூசேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மற்ற க்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years யூஸ் பண்ணுறீங்கன்னா இது உங்களால் வந்து ஒரு 1 year யூஸ் பண்ண முடியும். ஸோ நாட் மோர் தென் தட். ஏன்னா உங்களுடைய அதோட திக்னஸ், அந்த கிளாத்தோட ஜிஎஸ்எம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுவே வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ அதுதான் இதோடைய ஒரு சின்ன லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து மதுரைக்கு போகும்போது போட்டுட்டு போன க்ளவுஸு. கம்ப்ளீட்டாக எல்லா இடமும் கிழிஞ்சிருச்சு. பட் பரவாயில்ல, இது ஒரு 1 year யூஸ் பண்ணேங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக தெரியல. வாங்கின புதுசில் ரொம்ப டைட்டாக இருந்தது. யூஸ் பண்ண கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சது, அவ்வளோதான். மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துலலாம் அடிக்கடி வந்து ஸ்டிச்சஸ் போயிடும். நான் நிறைய டைம் வந்து போய் போடுவேன். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த க்ளவுஸ் வந்து வாங்கியாச்சு. ஓகே கைஸ், இந்த க்ளவுஸோட மெயின் பர்பஸ் வந்து நல்லா இருக்குது. நான் எதுக்காக என்னோடய பாயிண்ட்ஸ், ஒரு சில வேலிட் பாயிண்ட்ஸ் நான் வந்து நினச்சிருந்தேன். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபைடு பண்ணுது. இந்த க்ளவுஸ் வந்து எனக்கு வந்து போதும் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது க்ளவுஸ் வந்து. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம குயிக்காக ஒரு அப்கமிங் வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஸோ மீன் வைல் ஸ்டே டியூன் வித் ஃப்ளாஷ்பேக் லிங்க் இன் எக்ஸ்பல்ஸ். Thank you for watching this video. Please like, comment, share and subscribe to our YouTube channel. Thank you guys. பயங்கரமாக வளட்டுது. ஸோ அதனால தான் என்னால் vlog கூட பண்ண முடியல ப்ராப்பராக. We'll see you in next video on very soon. Thank you for your support guys.